ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 10th மேக்ஸு ஆஃப் இயர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமும் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி படிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த இயர் கொஷின் இருந்தால் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த வருஷம் கரண்ட் இயரில் நடந்ததுங்கிறதுனால இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதனால் ஒரு 50 to 60 ஆர் 70% ஆஃப் கொஷின்ஸ் கூட வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக A to Z எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது வந்து சாத்தியம் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 5 மார்க்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கா அல்லது டஃப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 8 மார்க்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறது எல்லாமே முக்கியமானது. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸு, லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ 2 மார்க்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 5 மார்க்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு 8 மார்க்ஸு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது டிட்டோ அப்படியே வராது. இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு எப்போயுமே முக்கியமானது தான் கேட்பாங்க. சரிங்களா? பப்ளிக் எக்ஸாம்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும், ப்ளஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எடுக்கக்கூடிய கொஷின்ஸில் இதுலேருந்து ஒரு 50% வரலாம், அல்லது 70 வரலாம், அல்லது 90 கூட வரலாம். ஸோ அதெல்லாமே பார்த்துருங்க. ஒரு 2 டிஸ்ட்ரிக்டோட மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணும்போது கூட கேசி பாட்டனி அப்படின்னு யூடியூப்பில் வந்து செக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு 10th மேக்ஸு ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து அது கூட கேசி பாட்டனின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.